சோலாருக்கான பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா அதன் மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி 3300 ஆயிடுமா இல்ல எப்படி சார் அது? அதாவது அது இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம வீட்டில் நம்ம சோலார் பேனல் ஜென்ரேஷன் எப்போ நடக்கும்னா காலையில் 6 மணிலேருந்து ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம வீட்டு சோலார்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அது மூலமா நம்ம வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை நம்ம அதுல இருந்து எடுத்துக்குவோம். அது போ பாக்கியும் கரண்ட் ஜென்ரேட் ஆகும். அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஆன் கிரிட். ஓகே. பகல்ல நடக்கிற எக்ஸஸ் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம். நைட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஏசி போடுவோம், ஃபேன் போடுவோம், எல்லாம் அப்பதான் நம்ம நிறைய ஹையஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம். நைட்ல நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அதே எனர்ஜியை திரும்ப வாங்கிக்குவோம். திஸ் இஸ் கால்ட் நெட் மீட்டரிங், பை டைரக்ஷனல் மீட்டர்னு இதை சொல்லுவோம். அதாவது பிராக்டிகலா கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் லைக் அ பேட்டரி ஃபார் அஸ். ஓகே. நம்ம பேட்டரி வைக்கல, கவர்மெண்ட் கிரிட்டே ஒரு பேட்டரி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டுக்கு வரேன். எல்லாம் ஓகே சார், 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு மாசம் கழிச்சு சப்சிடி வருது. ஆனா இப்போ நான் 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நெட்டா எப்படினாலும் 1.32 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்கிட்ட அந்த காசு இல்லை அப்படின்றவங்களுக்கு அதுக்கும் கவர்மெண்ட் ஒரு அருமையான ஸ்கீம் வச்சுக்கிறாங்க.